குருப்பியோ நமக. திரு அண்ணாமலையார் அன்னதான குடில் மூலமாக இன்று குமாரதேவர் பூரம் நட்சத்திரத்தாக இன்று அண்ணாமலையார் குடியிலிருந்து அன்னதானம் நடைபெறும். இன்று 30/6/2025 திங்கட்கிழமை நடைபெறும். நம்புவதுமை சரணம். ஓம் ஸ்ரீ ஆற்றுவாரின்றி கேட்டுவாரின்றி புலம்புகிறோம், கலங்குகிறோம். ஆறுதல் தந்து அதறி தன்மை மலரு தேவி குருநாதா. ஓம் ஸ்ரீ குருநாதா குருநாதா. முக்கிய கரங்கள் கலங்கிய கண்கள் குருநாமம் இயற்கை வாழ ஒப்படைத்தோம் குருதேவா. சத்திய ஜோதியாய் ரசானந்தம் பொங்கிட செய்வீர் பெருமானே. அருளோடு பொருளும் பெருவளம் கொண்டு சித்தை தருளீர் பெருமானே. அருளோடு பொருளும் பெருவளம் கொண்டு சித்தை தருளீர் பெருமானே. ஓம் ஸ்ரீ குருநாதா சரணம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா.
ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நினைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அறிவாழ்க, மேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சரந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, தம்பி வாப்பா. அதான் கணபதி ஹோமம் பண்ண நாளைக்கு தெரியும் மஞ்சள் கோல்டு நாளைக்கு மரத்தில் சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏறம் பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி பூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க,
சைவ சமயாசாரியர்கள் திருவடிகளே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த பரம்பொருளின் திருவருளாலும் அருளாலும் இந்த செம்பாக்கம் என்னும் பதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான கிராமம். இந்த கிராமத்தின் சிறப்பு வழிபாடு. அதை தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் விநாயகர் வைத்து வழிபடுவது வழக்கம். அதுவும் அல்லாமல் ஒவ்வொரு வீதியிலும் விநாயகர் கோயில் இருக்கும். இந்த ஊருக்கு தீர்த்தம் என சுவாமியை நீர்த்திரள் இறைவர், ஜம்புகேஸ்வரருடைய தமிழ் நீர்த்திரள் இறைவர், அழகாம்பிகை உடனாய நீர்த்திரள் இறைவர். அப்படிப்பட்ட நாமத்தை கொண்ட செங்கோற்சோழரால் அருள் செய்யப்பட்ட இந்த புதுக்கப்பட்ட இந்த ஆலயத்தை சார்ந்து இந்த ஆதி சிவபிரகாச சுவாமிகள் மடம், குமாரதேவர் மடம் விருத்தாசலத்திலே உள்ளது. அதனுடைய தலைமை மடம் திருவண்ணாமலை, துறையூர் பல பகுதிகளில் உண்டு. அதில் 64 மடங்கள் இந்த தொகுப்புக்கு உரியன. அதில் ஒரு மடம் நம்ம செம்பாக்கம் பதியில் அமைந்திருக்கின்ற சிவபிரகாச சுவாமிகளின் திருச்சமாதி. அவர்களினுடைய சிறந்த நாள்னா குரு பூஜை. அவருடைய சிறந்த நாள் என்று பூரம். ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூரத்தன்று நம்ம அன்பர் அன்னதானம் செய்து மகிழ்விக்கின்றார். அவர் பேர் சுப்பிரமணி என்கின்ற அன்பர் தன்னலம் கருதாது அவர் அந்த தொண்டே அவருக்கு தொழில். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். பல மடங்களிலே போய் பணியாற்றி விட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது சென்ற பிரதோஷத்தன்றும் சிவாலயத்தில் அன்னதானம் செய்தார். இன்று இந்த மாத குரு பூஜை சிறந்த நாளை முன்னிட்டு இங்கே அன்னதானம் செய்கிறார்கள். இந்த மடத்தில் வாழ்ந்தவர்கள், எங்கள் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் தாயுமான சுவாமிகளை போன்று வழிபாடு செய்வார்கள். தாயுமான சுவாமி என்ன வழிபாடு விட்டார்னா, பூ கூட பறிக்க மாட்டார். செடியில் போய் பூ பார்த்த உடனே நஞ்சாவட்ட பூலாம் அதில் சிவலிங்கமாக காட்சி தருதான். அதனால் அதை கிள்ள மனசு வரலையா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நந்தியாவட்ட இலைகள் பழுத்து போயிருக்கும், அப்படி தொட்டால் உதிரும். அப்படிப்பட்ட பழுப்பு இலைகளையே கொண்டு வந்து பூஜை செய்வார்கள். சிவலிங்க பூஜை அடியேன் பார்த்திருக்கிறேன். வீரசைவர்கள் நிறைந்த இந்த ஊரில் வீரசைவ பூஜைக்கு அவ்வளவு நெறியாகவும் பக்தியாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தில் அதாவது வாழையடி வாழையாக நம்ம சுப்பிரமணிய அன்பர் அவர்கள் இதனுடைய சிறப்பை உணர்ந்தார். அதை கை கொண்டு சிறமேற்கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய தொண்டு வாழ்க, அவர் ஆரோக்கியமாக வாழ்க, அவருடன் இருக்கும் அவருடைய உதவியாளர்களும் நண்பர்களும் எல்லோரும் வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் பயிரும், எண்ணில் நல்ல கதிக்கு வாழலாம் யாரும் ஓர் குறைவிலை, கண்ணின் நல்லது துரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இதனால் இப்பொழுது இந்த ஆலயத்தில் அர்ச்சகராக பணிபுரியும் அன்பர் சீனிவாசன், திருவாளர் சிவத்திரு அண்ணாமலை 2 பேர் வந்து அந்த லிங்க தாரணம் செய்து கொண்டு முறையாக லிங்க பூஜை செய்துவிட்டு இங்கே பரார்த்த பூஜை செய்வார்கள். அப்படி முறையாக நடக்கின்ற இந்த மடத்திலே இன்று அடியேன் வந்து கண்ணுற்ற பாக்கியம் பெற இறைவன் அருளுவதற்கு நன்றி நன்றி நன்றி. வந்தனம் வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம். திருப்போரூரை அடுத்த எல்லாருக்கும் தெரிந்த ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளுடைய குருவாகிய குமாரதேவருடைய ஸ்தலத்திலே நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த வீரசைவ மரபே இந்த செம்பாக்கத்திலே வெகு சிறப்பாக காலமாக முன்னோர்களால் இந்த மடம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது சிதம்பர சுவாமிகளுடைய குருவான குமாரதேவருடைய பூர நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் இங்கு சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வந்து குமாரதேவருடைய அருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
வாட்டப்படுத்தவங்களுக்கு யாரா கட்டிக்கிட்டீங்க உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு. நான் அந்த பிரச்சனையை சரி செய்கிறேன். தன்னை தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல. யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன். அதை மறவாதே.